안녕하세요 여러분. இப்போ கல்யாணம் முடிய போகிறேன். அவருக்கு எல்லாரும் கொட்டி கொண்டு போகிறேன். இப்போ நாங்கள் அவர் ரூமுக்கு சர்ப்ரைஸாக போய் அவருக்கு சர்ப்ரைஸ் பண்ண போகிறோம். அவர் இப்படி ஒரு 100 எத்தனை மாடியில் இருக்கார் அவர். அவர் ரூமுக்கு போகிறோம்னா நம்ம ஈஸியாக என்ட்ரு ஆகலாம். அவர் பாஸ்வேர்டு அடிக்க தான் போகலாம். 256வது மாடியில் இருக்குது. 256 மாடியில் இருக்காரு. இப்போ 256 மாடிக்கு லிஃப்ட் இல்லை, படிலாம் ஏறி போகணும். போயிட்டுருக்கோம் ஆளை சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்கு. இப்போ வாங்க இப்போ அவர் ரூமுக்குள்ளே என்ன செஞ்சுட்டு இருக்காருன்னு சர்ப்ரைஸாக போய் பார்ப்போம். சத்தம் போட அவனுக்கு துறையா அவர் பாட்டுக்குள்ளுக்கு போகிறதுக்கு ஒரு பாஸ்வேர்டு, அவர் ரூமுக்கு ஒரு பாஸ்வேர்டு. இதுக்குள்ளுக்கு அவருக்கு இன்னும் 2 ரூம் இருக்கு. பார்ப்போம் அவர் என்ன நிலைமையில் இருக்காரு. சரி மாப்பிள்ள என்ன மச்சான் ரூம்ல சத்தம் நிறைய மாப்பிள்ள இப்போ வெக்க மாளுக்கு கல்யாணம் பேசியாச்சு. இப்போ ராவு 3 மணி 4 மணி தான் படுக்காரு. முன்ன எப்படி இருந்த ஆல்ரெடி அவர் லாஸ்ட் சீன்லாம் கட் பண்ணிவிட்டாரு. இப்போ இவர் ஏன்னு இவர் இப்படி இருக்காரு. போகிற ஸ்டேட்டஸ் எல்லாம் இப்போ குழு பீதிலாலி ஹாதா மபருகினா ஸ்டேட்டஸ் எத்தனை ஊத்துன்னு தெரியும். இப்போ தாஜத்து குழும்புறாரு கல்யாணம் பேசினதோட. ஏன் உங்களுக்குள்ள ஏன் இந்த மாற்றம்? ஒரு மாற்றமே இல்லை. இவ்வளோ வந்து வெக்க போறீங்க. என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? படுக்காரு வாட்ஸ்அப்ல உள்ள எல்லாத்தையும் கட் பண்ணிட்டாரு. ஸ்டேட்டஸ் போடுறாரு குழு குழு ஆனன். இப்படி ஒரு மாப்பிள்ளை கிடைக்கிறதுக்கு உண்மையா அந்த பிள்ளை கொடுத்து வச்சிருக்கணும். தவம் கிடக்கணும். இப்படி ஒரு மாப்பிள்ளை கிடைக்கிறதுக்கு உண்மையா நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா என்னடா அடில்சான் இப்படி ஒரு மாப்பிள்ளை கிடைச்சிருக்கு. அந்த பிள்ளை கொடுத்துள்ள தவம் கிடக்கணும். அவங்க கிடந்தாலும் இப்படி ஒரு மாப்பிள்ளை எடுக்கலாம். எவ்வளவு அமைதியா இருக்கு. சாலியான பிள்ளை. ஆனா என்ன மாப்பிள்ளைக்கு என்ன விருப்பம் தெரியுமா? சாப்பாடு கரட்னா தெளி கருவாடு இறைச்சி செலவு. இந்த போயா நாள் கலவுல இறைச்சி வாங்குற இந்த பிரச்சனை எல்லாம் வராது உங்களுக்கு. ஆசாண்டு ஆக்கி கொடுக்கறத தின்னுட்டு இருப்பாரு. என்ன மச்சான் மாப்பிள்ளைக்கு என்ன விருப்பம்? அந்த எத்தனை மாசம் சந்திச்சிட்டோம். அண்டை கடைசி சைடு போக வந்து மச்சான் மாப்பிள்ளை பிடிச்ச சாப்பாடுன்னு அந்த வேற நல்ல பிள்ளை உண்மை நல்ல பிள்ளை. அட்வான்ஸ் வாழ்த்துக்கு. இப்போ நீங்கள் ஒரு இது ஒன்று செய்யணும். என்ன வாக்குறுதி ஒன்று எடுக்கணும். என்ன வாக்குறுதி? பச்சில பாட்டின்னு ஒன்று. என்ன மச்சான் இப்போ நீ என்ன சொல்ல வர மாப்பிள்ளைய பற்றி? முடிஞ்ச லாவன் என்ன அந்த பிள்ளை எவ்வளோ கொடுத்து வச்சிருக்கேன் இப்படி ஒரு மாப்பிள்ளை கிடைக்கிறதுக்கு? நம்பி பொண்ணு கொடுக்கலாம். அதை முடிஞ்ச பிறகு அவருக்கு அவ்வளோ இஷ்யூ இல்லை. அவரோட மனசு அவருக்கு தெரியும். என்னோட தெரியும் தானே. உங்களை அனுமதி இல்லாம போட்டா கடைசியா அந்த எப்படி இதான் இது இல்ல பண்ணுங்க இதான் சொல்லணும். அப்படி சொல்லாம இவ போட்டாருன்னு சொல்லி சொன்னா வேற மேல நீங்க வழக்கு போடணும். போடுன வழக்கு போடு ஊசிமான அவர் எப்படி சொன்னாலும் லைக் போடுவார் அந்த போஸ்ட்டுக்கு. அப்படி ஒரு நெல் மனம் படைக்க லைக் பண்ணினாலும் வழக்கு போடல. அப்போ நான் உடனே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருவேன்.
லைக் பண்ணிட்டு டிஸ்லைக் பண்ணாம எவ்வளோ போட்டு எடுக்கிறானே உண்மையா நல்ல பிள்ளை வருது. இப்ப இங்க வானிலையில மூறானுல ஈர அடிக்குதான் நாட்டுக்கு போகுது அஸ்கர் நீங்க பயப்படாதீங்க அவர் கல்யாணம் ஆகிக்க போறாரு எப்படி எங்க நம்ம கல்யாணம் முடிக்க தான் போறாரு இவனோட கதையெல்லாம் பின்னால் போகாம நீங்க உங்களோட வேலையை பாருங்க. ஊர்ல ஊர் பிள்ளை தானே பக்கத்துல பெட்ரோல் செட்லாம் பக்கத்துல போலிங்ல நினைச்சது இல்ல பெட்ரோல் இஷ்யூ பக்கத்துல எல்லாம் பக்கத்துல கேட்குறேன்னா பெட்ரோல் செட் அந்த ஏரியா விடரி விழுந்தா ஸ்கூல்ல எல்லாம் தெரியாங்க ஸ்கூல் பெட்ரோல் பிள்ளைகள் ஸ்கூல் மார்க்கெட் பக்கத்துல மார்க்கெட் அங்க விடரி விழுந்தா பக்கத்துல ஏர்போர்ட் மட்டும் தான் இல்ல வருது மத்த எல்லாரும் 15 கிலோமீட்டர் ஏர்போர்ட் அப்படி இருக்கிற ஒரு அடுத்த கட்ட ஐடியாவில் இருக்காரு. அப்ப இதை போட மாட்டேனா இதை பார்க்காதீங்க கொஞ்சம் தள்ளிட்டு பார்த்து மறந்துடுங்க. முடிச்சியா சகார் கொழும்பு ஒன்றும் முடிச்சிடலையா அடா முன்னே ஸ்டேட்டஸும் பெருசா போறல இப்ப அஸ்கர் ஸ்டேட்டஸ் திறந்தாலே குள்ளு குழு பீதிலாலி மாப்பிள்ளை கொடுக்கறது வாங்கிட்டு வந்தேன் மாப்பிள்ளை சாமானு மாப்பிள்ளைக்குரியது நல்ல சாமான் பாதாம் இருக்கு வால்நட் ஒரு நல்லா பேசக்கூடிய அண்டை கொஞ்சம் அமைதியா இருக்காரு. இல்ல பாதாம் வந்து நீண்ட நிலைக்கும் ஜோதிமயம் நீண்ட நிலைக்கும் ஜோதிமயம் கைப்பத்தி அண்ணன் கோவாக்கு ஒரு கதை சொன்னாருவா அடுத்த சொல்லுங்க வால்நட்டுக்கு என்னென்ன பயன்கள்? வால்நட்னா வால்நட் வால்நட் தான் செட்டி போயிடுச்சு நல்லா கொண்டு அதுக்கு யாரா வருவா நல்லா கொண்டு டாக்டர் அவர் 10 மணி டாக்டர் 12 மணி டாக்டர் ஆளா கட் பண்ணுவா. நண்பர்களே இப்போ நாங்கள் நண்பன் அஸ்கருக்கும் வருங்கால மனைவி அஃப்ரீதாக்கும் ஃபிலிம்ஸ் பார்க்க போகிறோம். இப்போ நாங்கள் முன்னே என்ன இருந்துச்சுன்னா இந்த ரியலில் எங்கே நான் பாடத்துக்கு போய் யார் நான் விரும்பி நான் அவ்வளோ வேண்டா நம்ம தெரியும் நான் 10 மணி ஓயில் ஃபிலிம்ஸ் பார்க்குறேன். பார்த்து லவ்வா மேரேஜா எனிமியா சிஸ்டர் பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸா என்னடா எத்தனை பேருக்கு பார்த்து நீ அவ இப்போ அப்படி அவரோட நண்பன் இதுக்கும் அவருக்கும் அவர் மனைவிக்கும் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். பார்மஜான் எழுது அஸ்கர் கொஞ்சிடா ஏஎஸ் என்னடா இது ஏஎஃப் ஆர்ஐ ஆர் டிஹெச் ஐ ஏ போடு. ஸ்ரீலங்கா யாராவது இங்கே ஃபிலிம்ஸ் பார்க்க அங்கே அண்ணன் ஜோசியம் பார்க்க அங்கே அளவு அகிலிக்கு பார்க்குது பட்டு மஜான் ஏய் மறந்து போய்துடா தேவையில்லை நமக்கு மத்த பார்ப்போம் ஏஎம் பட்டு வேற என்ன மெச்சரிச்சு ஏஎம் பட்டு ஆரையும் பட்டு எண்ணு இப்போ 1 2 3 4 5 6 1 2 3 4 5 6 சுமாரா சிஸ்டர் வைத்ரா மச்சான் சிஸ்டர் வைத்தே கொஞ்சம் ரிப்போர்ட் நண்பன் இப்ப சிஸ்டர் இல்ல கொஞ்சம் சந்தோஷம். ரெண்டாவது பாப்பம் கொஞ்சம் திரும்பி யாரு அண்ணே திருப்பி ஆறு திருப்பி என்ன 2 3 4 5 6 ஃப்ரெண்ட்ஸும் வைத்து ஃப்ரெண்ட்ஸும் இல்ல 2 3 4 5 6 ஏ ஏரியா அதுவும் வைத்து 2 3 4 5 6 6 ஏ வட்டி லவ் இல்ல மேரேஜ் தான் வரும் 2 3 மேரேஜ் தான்டா எப்படி சரியா வந்திருக்கு எப்படி வந்திருக்கு நண்பனுக்கு. இப்ப இதை பத்தி நீங்க என்ன செல்ல விரும்புறீங்க? சந்தோஷப்படுறேன். இப்ப சொல்லுங்க சோல் போய் நீ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சொல்லுங்க சந்தோஷத்துல வராதுவா யார் யாருக்கு ஃபிலிம்ஸ் பார்க்கணும் அனுப்புங்க நாங்க பார்த்து அனுப்புறோம். சொல்லுங்க இப்ப இதை எப்படி நீங்க இந்த எப்படி உணர்றீங்க நீங்க இதை எப்படி உணர்ற சொல்லுங்களேன் சொல்லுங்க உங்க மனசுல எப்படி வாழ்த்து வரும் இல்லையா சந்தோஷம் கண்ணீர் தான் வருது. ஆனந்த கண்ணீரப்பு ஸ்ரீலங்கா மேட்ச் போகுது அதில் பேசாதீங்க இஞ்சால அங்கால பிளேண்டி ஊத்திப்படுவது தாயர் ப்ரோ வருதான் எங்களோட மெயின் செஃப் வெங்காய செஃப் தாயர் ப்ரோ வாங்கலும்பா முடிச்சுட்டு மாப்பிள்ளைக்கு கொடுக்க ஃபஸ்ட்டுக்கு